My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு வீடியோவா இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளினுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸை லாஸ்ட் இயர் எவ்வளோ மார்க்குக்கு சீட்டு கிடைச்சது, எவ்வளோ ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சது, இந்த வருஷம் எந்த ரேங்க் ரேஞ்சில் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த கல்லூரிக்கெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத காலேஜ் பை காலேஜாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 37 அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. ஸோ எல்லா காலேஜஸையும் வரிசையாக பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலையே இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் அதில் கொடுத்துருவோம். அண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாமே டைம் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால அந்த டைம்லைன் எதுவும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யூ வில் கெட் ஆல் த நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய நேட்டிவை சுற்றி இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கும். எல்லா காலேஜஸையும் பார்த்துடலாம். பட் இன்னைக்கு நம்ம சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கல்லூரிகள் கிட்ட இதில் வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். நிறைய மாணவர்கள் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம், பிகாஸ் நம்ம எல்லா காலேஜஸ்னுடைய ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம் எல்லா கம்யூனிட்டி வைஸ் ரேங்க், மார்க் அண்ட் இந்த வருஷம் எந்த ரேங்க், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் டைம் லைனும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 70வது ஜென்ரல் ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அப்போ மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா 609 அப்படிங்கிற மார்க்குக்கு லாஸ்ட் இயர் 2025 நீட் எக்ஸாமினேஷனில் நமக்கு சீட்டுங்கிறது கிடச்சிருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி 168 591 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 183 589 அப்படிங்கிற மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது. அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 256வது ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிது. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 326, எஸ்சிஏ 2146 அண்ட் எஸ்டி 1247 ரேங்க். இப்போ சார் எனக்கு வந்து மார்க் தான் தெரியும், இந்த ரேங்க் எல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ரேங்க் எப்போ சார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வில் அனௌன்ஸ் யார் ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அந்த இதில் நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது ஜென்ரல் ரேங்க். இன்கேஸ் இந்த வருஷம் ஆஃப்டர் நீட் ரிசல்ட்ஸ் தமிழ்நாட்டினுடைய ரேங்க் இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஷுவராக நீங்கள் எம்எம்சி அப்படிங்கிற ஒரு கல்லூரியை எதிர்பார்க்கலாம். இந்த இது எல்லா கல்லூரிகளுக்கும் பொருந்தும். சரிங்களா? மார்க் வேரி ஆகும். இது இயர் ஆன் இயர் மார்க்குங்கிறது வேரி ஆகும். ரேங்க்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கும், ரேங்க்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா யூ ஆர் இன் அ சேஃப் ஜோன், யூ கேன் எக்ஸ்பெக்ட் எம்எம்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம தைரியமாக சொல்ல முடியும். ஸோ அடுத்த காலேஜ் பார்த்தலாம், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 248க்கு சீட்டு கிடைச்சது. அண்ட் பிசி 358, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 400 ரேங்க், 570 மார்க்ஸ். அண்ட் எம்பிசி 424 மார்க்ஸ், 424 ரேங்க் அண்ட் 568 மார்க். எஸ்சி 1811, SCA 4949, ST 1627 ரேங்க்கு சீட்டு கிடைச்சது. சிமிலர்லி இந்த வருஷமும் அதே மாதிரி இந்த ரேங்க்குள்ள நீங்க இருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசி கேட்டகரி 358 ரேங்க்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நீங்க ஒரு 300 ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஆர் அதர்வைஸ் நீங்க இது இந்த மாதிரியான கல்லூரிகளோ அல்லது இதுக்கு மேல இருக்கக்கூடிய கல்லூரிகளோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறது ரேண்டம் ஆர்டர் தான், இட் இஸ் நாட் அ ப்ரியாரிட்டி ஆர்டர். அதையும் நான் அந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1,34,000 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. அண்ட் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கவுன்சிலிங்ல காலேஜஸ் எல்லாம் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்றது, கவுன்சிலிங் ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் என்ரோல் வித் நீட் கம்பெனியில் நீங்கள் தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 5-6 இயர்ஸாக நம்ம இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் அண்ட் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நம்ம நிறைய சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்மளுடைய மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம காலேஜஸ் எப்படி இருக்கும், காலேஜஸ்னுடைய
ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரியல் ஃபீட்பேக் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை அதில் கொடுக்குறோம். காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் 1 2 3 4 வரிசையாக ப்ரியாரிட்டி ஆர்டரும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் இஃப் யூ நீட் சச் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ், நீங்கள் தாராளமாக இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒரு டெடிகேட்டட் குரூப் இருக்குது, செப்பரேட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். யூ வில் நாட் மிஸ் எனிதிங் in the medical counseling process. If you want such kind of medical counseling process, ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அல்லது இந்த வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பார்த்தலாம். ஓப்பன் கேட்டகரி 418 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட் கிடச்சிது. பிசி கேட்டகரி 500 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 526 அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 615, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 2412 அப்படிங்கிற ரேங்க்குக்கு அண்ட் எஸ்சிஏ 6402 அப்படிங்கிற ரேங்க் சீட் கிடச்சிது. எஸ்டி 4032 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட் கிடைச்சது. சிமிலர்லி இந்த வருஷமும் இந்த ரேங்க் ரேஞ்சை விட நீங்க கம்மியா இருக்கிறீங்க, 418 ஃபார் ஓசி அப்படின்னா நீங்க ஒரு 360, 370, 400 இந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி நீங்கள் எம்பிசி கேட்டகரி 615 ரேங்க் அப்படின்னா நீங்கள் ஒரு 550 ரேங்க்ல இல்லை 600 ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் க்ளோசிங் ரேங்க் தான். ஸ்டார்டிங் ரேங்க் வேற இருக்கும், இதை விட கம்மியான ரேங்க்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது வேறுபடும். ஒரு காலேஜ்ல 250 சீட் இருக்கு அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 31%, பிசி கேட்டகரிக்கு 20%, 26%, பிசிஎம்க்கு 3.5%, எம்பிசிக்கு 20% சொல்லி கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் சீட்டை என்ன பண்ணிடுவாங்க, ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. அந்த சீட்டில் எவ்வளோ சீட் அலாட் ஆகுதோ அதில் ரேங்குக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கல்லூரிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராசஸ் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததாக ஓமந்தூரார் பார்த்தலாம். ஓமந்தூரார் ஓப்பன் கேட்டகரியில் சீட் எதுவும் அலாட் ஆகலை லாஸ்ட் இயர். அண்ட் பிசி கேட்டகரி 743 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பிசிஎம் 853, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 863 அண்ட் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 3779 ரேங்க்குக்கு, எஸ்டி 863, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 6609 அப்படிங்கிற ரேங்க்கு சீட் கிடைச்சது. எஸ்சிஏ 863. சரிங்களா? ஸோ இதுதான் கீழ்பாக் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ்னுடைய க்ளோசிங் மார்க் அண்ட் ரேங்க் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். நம்ம இப்போ காமிச்ச எல்லா கல்லூரிகளையும் ரேங்க்ல செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல வேரியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த ரீஅலாட்மெண்ட். மேபி எம்எம்சி ஸ்டாண்டர்ட்ல பெரிய அளவில் இல்லை அப்படின்னா கூட இதுக்கப்புறம் பார்க்க போற எல்லா கல்லூரிகளையுமே ரேங்க் வேரியேஷன், மார்க் வேரியேஷன் அப்படிங்கிறது இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க் விட செகண்ட் ரவுண்ட்லையும் தேர்ட் ரவுண்ட்லையும் ஒரு மார்க்கோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ கம்மியாகும், டிபெண்டிங் அப்பான் த காம்படிஷன் லெவல். இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததா இஎஸ்ஐ கேகே நகர். இது வந்து செமி கவர்மெண்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பியூர் கவர்மெண்ட். 37 காலேஜஸ்ல 36 காலேஜஸ் ஆர் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த ஒரே ஒரு காலேஜ் கேகே நகர் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவோம். இந்த காலேஜ் வந்து ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ்ல நீங்க எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்க போறீங்க அப்படின்னா 1 வருஷம் பாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனா இது சென்னை ஜோன்ல இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க. இதனுடைய மார்க்கையும் பார்த்தலாம். ஓப்பன் கேட்டகரி 1173, 541 மார்க்குக்கு லாஸ்ட் இயர்ல சீட்டு கிடைச்சதுங்க. பிசி 1602 அப்படிங்கிற ரேங்க், பிசிஎம் 1824 அப்படிங்கிற ரேங்க், எம்பிசி 2061, எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 7585 அண்ட் எஸ்சிஏ நமக்கு வந்து 11112 அப்படிங்கிற ரேங்க் சீட்டு கிடைச்சது. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 15352 அப்படிங்கிற ரேங்க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருந்துச்சுங்க. அண்ட் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஆல் இந்தியா ரேங்க் கிடையாது, எல்லாமே தமிழ்நாடு ஜெனரல் ரேங்கை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸ். இப்போ நம்ம பார்க்க போறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளை பார்த்தலாம். அதுல ஒரு காலேஜ் தான் திருவள்ளூர். திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 1233, பிசி 1854, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 2112, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 2331 அப்படிங்கிற ரேங்க், எஸ்சி கேட்டகரி 6861 அப்படிங்கிற ரேங்க்குங்க, எஸ்சிஏ 10784 அப்படிங்கிற ரேங்க் சீட் க்ளோஸ் ஆச்சு. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 9485 ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருந்துச்சுங்க. அண்ட் அடுத்தபடியா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜினுடைய மார்க்ஸ் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஸோ இந்த ரேங்க் ரேஞ்சில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு செங்கல்பட்டு, திருவள்ளூர் அல்லது இதுக்கப்புறம் பார்த்த கல்லூரிகளில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்ததான் நம்ம எந்த ஜோன்ல உள்ள கல்லூரிகள் அல்லது எந்த கல்லூரிகள் தனிப்பட்ட விதமா நீங்க ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த காலேஜும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த கல்லூரிகளை பற்றி அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா கவர் பண்ணிடுறேன். இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ள இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த கல்லூரிகள்ல. அண்ட் இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அடுத்தடுத்த ஜோன்ல நான் உங்களுக்கு கொண்டு வரேன். கண்டிப்பா நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் முடிச்சு கவுன்சிலிங் போக போகிறீங்க இல்லையா, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கு நல்ல கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.